வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சேர்த்தாச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பட்டை, 4 லவங்கப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஆனியனை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விட்டுருங்க. சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அதோட ரா ஸ்மெல்லும் அப்போ தான் போகும். சிக்கன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. மீடியம் காரமாக பார்த்து போட்டுக்கோங்க குழந்தைங்க இருந்தால். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாடை போடுற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் லெட் போட்டு
க்ளோஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபைன் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை இது மேலே தூவி நம்ம இறக்கிக்க போகிறோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல காம்பினேஷன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.